எல்லோருக்கும் வணக்கம். ஒரு 50,000 ரூபாயாவது இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் உயர்த்தி கொடுத்துருக்கலாங்களாங்க மேடம் அப்படின்றதான் மிடில் கிளாஸ் மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது இந்த பட்ஜெட்டில். பட் அது நடக்காமல் போயிடுச்சு. ஷேர் மார்க்கெட்டுக்கு எந்தெந்த செக்டர்ல எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் பாயிண்ட்னா இந்த சோலார் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம், ஒரு உதாரணத்துக்கு இந்த டாடா பவர் ஆகட்டும், ஐஆர்இடி ஆகட்டும், இவங்கெல்லாம் ஆல்ரெடி உச்சத்தில் இருக்காங்க. இன்னுமே இது போன்ற சோலார் ரிலேட்டடான ஸ்டாக்ஸுக்கெல்லாம் இந்த பட்ஜெட்டில் சில அறிக்கைகள் இருந்தது. எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ரயில்வே துறைக்கும் சில அறிவிப்புகள் இருந்தது. யாருமே எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூரிசம் ரிலேட்டடான செக்டரில் கொஞ்சம் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்க, ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் வட்டி இல்லா கடன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி டூரிசம் அப்படின்ற செக்டர் இப்போதைக்கு முன்னேறி வந்தது உண்மையிலேயே ஆச்சரியமானது ஒன்று இருந்தது. இது போக போர்ட் கனெக்டிவிட்டியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் நடக்க போகுது அப்படின்ற பட்ஜெட் அறிவிப்புனால இந்த அதானி போர்ட்ஸும் சரி, இந்த குஜராத் பிபாவா போர்ட்டும் சரி, இன்னைக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா காமிச்சான். இந்த அதானி போர்ட்லாம் ஆல்ரெடி மேலே வந்துட்டான், அவன்லாம் இப்பவே உச்சாணி கொம்புல தான் இருக்கானுங்க. இந்த பட்ஜெட்டினுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் வளர்ச்சி பாதையில் தான் போகுது. அதே மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 2025லையும் 11 லட்சம் கோடிக்கு மேலே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சேர தயாராக இருக்காங்க அப்படின்றது காட்டுது. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் இயர் 2024ல 23 லட்சம் கோடி டாக்ஸ் மூலியமா வர வந்திருக்கு. ஒரே ஒரு குறை என்னன்னா, இப்ப நம்ம தாத்தா பாட்டி ஊருக்கு போறோம், திரும்பி போறோம் அப்படின்னா, அட பேரம்பேத்தி ஏன் வெறுங்கையோட போறீங்க, இந்தாங்க ஆளுக்கு 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு விருப்பமா கொடுத்து விடுவாங்க. அப்படி ஏதாவது மிடில் கிளாஸுக்கு ஏதாவது பண்ணி விடாம வெறுங்கையோட அனுப்பிச்சு வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் தான். வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் உங்களுக்கு ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன் பாருங்க. அதாவது ரொம்பவுமே உச்சாணி கொம்புல 2 ஷேர்ஸ் போய்கிட்டு இருந்தானே, இந்த யூகோ பேங்க்கும் சரி, அதே மாதிரி இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸும் சரி, நம்பவே முடியாம இன்னைக்கும் 5% ஏறி இருக்கா யூகோ பேங்க். கடந்த 5 நாட்கள்ல மட்டும் 16% ஏறி இருக்கான். அதே மாதிரி தான் இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸும் இன்னைக்கு 8% ஏறி இருக்கான். கடந்த 5 நாள்ல பார்க்கும்போது அதே 8% ஏறி இருக்கான். பட் இந்த ஷேர்கள்லாம் ஆல்ரெடி உச்சாணி கொம்புல தான் இருந்தான். சரி, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகிறானே உச்சாணி கொம்புல, ஒருவேளை மேலே ஏறுவானா அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த உச்சாணி கொம்பு பிரேக் அவுட்ல இந்த 2 பேருமே நல்லா வேலை பார்த்துருக்கானுங்க. எப்படி இந்த வாரம் கரிகஞ்சி செலவுக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். நண்பர்களே, இது என்ன கும்பா குட்டி வேலைன்னே தெரியல. இந்த அட்லாண்டா அப்படின்றது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனி. இந்த கம்பெனியெல்லாம் எவ்வளோ வருஷங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் அவன் இருக்கான், ஏகப்பட்ட வருஷமா இருக்கான், 2007ல இருந்தே இருக்கான். பட் அவனுடைய வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உச்சாணி கொம்புக்கு போகிறதும் கீழே வரதும் போகிறதும் வருதுமாத்தே இந்த 20 வருஷத்துக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் இந்த கும்பக்குட்டி என்ன வேலை பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தா, திடீர்னு இருந்திருந்தாப்புல என்னத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுடைய அதர் இன்கம்ல கொண்டு ஒரு 314 கோடி கொண்டு வந்து வச்சிருக்காங்க திடீர்னு. இனி மறுபடியும் டிசம்பர் குவார்டர்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் இது போன்ற பங்குகள்லாம் ஒரு பரிசுத்தமான ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி தான், ஒரு சூதாட்டம் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி. நம்ம ஒன்றும் இந்த உச்சாணி கொம்புல பார்க்கல, நம்ம பார்க்கறது கீழ் ரேட்ல பார்த்தாலுமே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியில் யாராவது போய் இந்த உச்சாணி கொம்புல மாட்டிக்கிட்டாங்க, தண்டவாளத்தில் கொண்டே ஒரு காலை வச்சுக்கிட்டாங்க, அப்புறம் நீ என்னையா பண்றது வாழ்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காலையும் கொண்டே தண்டவாளத்தில் வச்ச மாதிரி ஏற்கனவே உச்சியில போய் மாட்டிட்டோம். சரி, வேற என்ன பண்றது, வேற வழி இல்லை. இந்த சுஸ்லான்லாம் அப்படித்தான், கீழே 5 ரூபாய்க்கு போயிட்டு அப்புறம் மறுபடியும் 45 ரூபா வந்தான். அதுக்கு ரெகுலரா அவனுக்கு ஆர்டர் ஃப்ளோ நியூஸ் வந்துகிட்டே இருந்தது. இவனுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கான். என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியல, திடீர்னு 314 கோடி லாபம்னு காட்டுறான். ஸோ அப்போ இந்த ஷேர் ஏற்கனவே வாங்கி வச்சவங்க, மேலே போய் ஆல்ரெடி தண்டவாளத்துக்குள்ள விழுந்தவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தெரியறான். வேற வழி இல்லை, இங்கே வாங்கி மாட்டினவங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க பாவம், இங்கே மறுபடியும் ஏவரேஜ் இது பண்ணி பார்க்க வேண்டியது அப்படின்றது என்னோட கருத்து. இது போன்ற ஷேர்லாம் ஏன் போய் மாட்டுறாங்கன்னு தெரியல. நல்ல நல்ல ஷேர்ஸ், ப்ளூ சிப் ஷேர்ஸாக இருக்குது, அதில் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாட்ரி மாதிரி தான். நண்பர்களே, என்னதான் முக்கியமான நியூஸ் இருந்தாலும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் எந்த விதமான மாற்றம் இல்லை. வெறும் 28 பாயிண்ட் தான் இன்னைக்கு க்ளோசிங்கில் நெகட்டிவ்ல முடிச்சிருக்கான். ஸோ அமெரிக்காவிலிருந்து பெரிய நியூஸ் வந்துச்சு, இந்தியாவிலிருந்து பெரிய நியூஸ் வந்துச்சு, இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சு. சரி, ஷேர் மார்க்கெட்டில் தான் ஒரு துடிப்பு இல்லை, வேற ஏதாவது ஷேர்கள் துடிப்பாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அதில் முதல்ல இந்த ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்துட்டு இருந்தேன். அவன் இப்போ வரைக்கும் சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ வரைக்கும் துடிப்பாகவே தான் இருக்கான். ஸோ சப்போர்ட் அப்படின்றத எடுத்துட்டான், நல்லவன் ஆயிட்டான். ஆனால் வல்லவன் ஆயிட்டானா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வல்லவன் ஆகக்கூடிய கார்னர் பாயிண்ட்லேயே இருக்கான். என்னைக்கு திடீர்னு வல்லவன் ஆவான்னு தெரியாது. வல்லவன் ஆயிட்டானாக்கா 1200 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்ற ஷேர் தற்சமயத்துக்கு ஏர்முகமாக காமிக்கிறான். ஏற்கனவே இந்த ஷேர்லாம் 448 ரூபாயில சப்போர்ட் எடுத்து மேலே ஏறினா, மறுபடியும் 2வது முறை சப்போர்ட் எடுத்தா. இப்போ அப்படி எடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா, அவனுடைய ட்ரெண்ட் அப்படியே லேசாக மேல் நோக்கி திரும்புது. இப்படி திரும்புறதுனால மேபி ஷார்ட் டைம்ல இன்னும் கொஞ்சம்
மொமெண்டம் எடுத்து மேலே வர்ற மாதிரி இருந்தால் மேபி அவன் 813 ரூபா இங்கிருந்து ஒரு 100 ரூபா இறக்கலாம் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு வித்தியாசமான ஷேர் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், டைனமிக் கேபிள்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஷேரு. அதனுடைய விலை வந்து 467 ரூபா தான். ஏற்கனவே இவன் வந்து ஒரு முறை சப்போர்ட்ல எடுக்க அப்படின்ட்டு சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான்னு. அங்கிருந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்கான். பட் இது 10ல ஏன் என்ன காரணம் அப்படின்னா இந்த டைனமிக் கேபிள்ஸ் போய் பார்க்கும்போது இது ஒரு வளர்ச்சிக்கு உண்டான கம்பெனியா இருக்கு. இவனுடைய பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் வளர்ச்சி அடையக்கூடிய growth கம்பெனியா காமிச்சுக்கிறான். அப்ப இந்த growth கம்பெனி இதுக்கு முன்னாடி வெறும் 3 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்ப 31 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் பண்ணிட்டு இருக்க போது அவனுடைய பழைய growth பொட்டன்ஷியல் ரெசியூம் ஆகும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் 467 ரூபாயிலிருந்து இன்னொரு 40-50 ரூபாய் ஏறி ஒரு 550 ரூபா வந்ததுனாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, வடிவேலு ஒரு படத்துல சொல்ற மாதிரி இப்ப தெரியுதா பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் வித்தியாசம் அப்படின்ற மாதிரி இரண்டு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பேடிஎம்மும் சரி எல்ஐசியும் சரி 2021-2022 பீரியட்ல ஐபிஓ வந்தது. எவ்வளவு பெரிய வேல்யூ பாருங்க, 18,300 கோடிக்கு வந்த மிகப்பெரிய ஜாம்பவான் ஐபிஓ பேடிஎம். அதே மாதிரி எல்ஐசி வந்து 21,000 கோடியை பொதுமக்கள் இருந்து, அதாவது ஐபிஓ மூலியமா பப்ளிக் இஷ்யூ மூலியமா 21,000 கோடி பிறந்தது. இந்த ரெண்டுமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள். இந்த ரெண்டுமே லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பெரிய தொங்கு பாலம் மாதிரி ரெண்டும் கீழே இறங்கிடுச்சு. எல்ஐசி இறங்கிடுச்சு, பேடிஎம் இறங்கிடுச்சு. பேடிஎம் அதுக்கப்புறம் திரும்பி வந்தாலும் அவனுடைய பழைய ஐபிஓ பிரைஸ் வர முடியல. பேடிஎம் உடைய பழைய ஐபிஓ பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2,150 ரூபா, அது வர முடியல. ஆனா எல்ஐசி அவனுடைய ஐபிஓ பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா 949 ரூபா. அந்த 949 ரூபாயில எக்ஸாக்டா இன்னைக்கு பக்காவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். அதனால நண்பர்களே, கும்பா குட்டிகள் பின்னாடி போகிறத விட ஒரு லாபமான கம்பெனி ஓகே என்னைக்கு இருந்தாலும் மேலே வருவோம் அப்படின்ற நம்பிக்கையில் பணத்தை வாங்கிட்டு தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தாங்கன்னா, அல்லது எஸ்ஐபி முறையில் இந்த ஐபிஓவில் எல்ஐசி ஐபிஓவில் தொடர்ந்து பணம் போட்டுக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா 500 ரூபா வரைக்கும் போன பங்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ ஒரு லாபகரமான கம்பெனியை நம்ம என்னைக்குமே ஆதரிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, நம்ம ஏகப்பட்ட சுகர் கம்பெனியில் இப்போ சமீப 1 வாரம் 2 வாரமா ஏகப்பட்ட சுகர் கம்பெனியில் கவர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அவன் சப்போர்ட்ல வந்து விழுந்துக்கிட்டே இருக்கான். எனக்கு டவுட் ஆயிடுச்சு, இந்த தாம்பூர் சுகரை வந்து கவர் பண்ணமா இல்லையா அப்படின்ட்டு. சரி, எதுக்கு அவனை மட்டும் விட்டு வைப்பானே அப்படின்ற மாதிரி அதை அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவனுடைய ட்ரெண்டு இப்போதைக்கு தற்சமயத்துக்கு ஏர்முகமாகவே தான் இருக்கான். அந்த ஏர்முகத்தில் வந்து இப்போதைக்கு வந்து சப்போர்ட்ல தான் விழுந்திருக்கா. மேபி இந்த சப்போர்ட் பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகுதுன்னா 340 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். பட் இன்னைக்கு பட்ஜெட்ல ஏதாவது நியூஸ்கள் சொல்லியிருக்கலாம் சுகர் செக்டரை பத்தி, ஏதாவது ஒரு மொலாசஸ் அப்புறம் எத்தனால் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு 2-3 வார்த்தை சொல்லியிருந்தாங்கனாக்கா இவனு சந்தோஷமா ஏறி இருப்பான். பட் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்க. நண்பர்களே, நல்ல நல்ல ஷேர்கள் ஏதாவது ஒரு கெட்ட நேரம் வந்து தான் இறங்கும். அது மாதிரி தான் இந்த இந்தியா சிமெண்ட் அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு 7% இறங்கியிருக்கான். அதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு அங்கே அமலாக்கத்துறை வந்து தேடினாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்ததுதான். ஸோ இந்த இந்தியா சிமெண்ட் ஏற்கனவே நம்ம ஒரு முறை பார்த்துருந்தோம். ஆல்மோஸ்ட் 218 ரூபாயில பிரேக் அவுட் ஆகி நல்லா பர்ஃபெக்டாக இந்த இடத்துல செல்லிங் சமயத்தில் நம்ம பார்க்கல. பட் கரெக்டாக அந்த இடத்துல செல்லிங் சமயத்தில் வந்திருக்கான். ஸோ மறுபடியும் இந்த ஷேர் வந்து கீழே அப்படியே தொடர்ந்து கீழே இறங்கி ஒரு 215 ரூபா வந்துன்னா ஒரு சப்போர்ட் இடத்துல வந்து உழுகுறான் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடாடா, ஒரு நண்பர் மாட்டிக்கிட்டாரா இல்லையான்னு தெரியல நண்பர்களே. ஆரோ ஃபார்மா ஷேர் இன்னைக்கு 7% இறங்கியிருக்கு. அதுக்கு காரணம் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்ததான். இது ஒரு நார்மலான நியூஸ் தான். பட் இருந்தாலும் பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணி 7% இறங்கிட்டான். அந்த நண்பர் வந்து இந்த மாதிரி உச்சாணி கும்பலில் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாப்ல. என்ன பண்ணாருன்னு தெரியல. பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர்லாம் வந்து நல்ல சீப் ரேட்டில் உளுந்து கிடந்தான். இது பார்த்தீங்களா, அழகிய ஒரு ட்ரெண்டிங் கிளி. 2-3 வருஷம் ஏறுவான், அப்புறம் 2-3 வருஷம் இறங்குவான், 2-3 வருஷம் ஏறுவான். ஸோ நம்ம ட்ரெண்டிங் கிளியினுடைய இன்னொரு உதாரணம் இந்த ஷேரு. ஸோ அப்போ இந்த ஷேர்லாம் போய் மறுபடியும் உச்சாணி கும்பலில் மாட்டிக்க கூடாது. என்றைக்குமே சீப்பான விலையில பார்கெயின் பண்ணி வாங்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உச்சத்தில் போய் வாங்கிட்டு ஏறுவானா இல்லையான்னு பயப்படுறதை விட கீழே ஒரு சப்போர்ட்ல இருக்கும்போது வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உசித மணி. நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்னால மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட், அருமையான பெனிஃபிட் அப்படின்னா 2 கம்பெனி தான், ஹட்கோ, என்பிசிசி. என்ன நியூஸ் அப்படின்னா, இந்த மிடில் கிளாஸுக்காக நியூ ஹவுசிங் ஸ்கீம் கொண்டு வர்றோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்ச உடனே, பட்ஜெட்ல அறிவிச்ச உடனே இந்த ஹட்கோ அப்படின்ற ஷேர் 20% ஏறி இருக்கா. என்ன ஒரு ஏற்றம் பாருங்க. கடந்த ஒரு வருஷத்துல வந்து 344% பணம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கா. 45 ரூபாய் எங்க, 200 ரூபாய் எங்க. இந்த என்பிசிசியும் அதே அந்த ஹவுசிங் நியூ ஹவுசிங் ஸ்கீம் அப்படின்ற திட்டத்தினால இவன் மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவனே இன்னைக்கு ஒரு 12% ஏற்றி விட்டுருக்காங்க. இவனு சளைச்சவன் கிடையாது, சும்மா சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இவனு வந்து கடந்த ஒரு வருஷத்துல 320% ஏற்றி கொடுத்துருக்கான். இந்த சமயத்தில் தான் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன்.
நம்ம நிறைய பழைய ஆளுங்க வந்து 15 வருஷம் 20 வருஷம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நம்ம 2008 வீழ்ச்சியை பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் பேங்கிங் வீழ்ச்சிகளை பார்த்துருக்கோம், கோவிட் வீழ்ச்சியை பார்த்துருக்கோம். ஸோ அப்போ நம்ம ஞாபகத்தில் என்ன பதிவாயிருக்குதுன்னா ஷேர் மார்க்கெட் வந்து பெரிய அளவில் ஏறினாலும் என்னைக்காவது ஒரு நாள் கரெக்ஷன் வரும் அப்படின்றது. ஆனால் இப்போ நம்ம அந்த நியூ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னுடைய புரிதல். என்ன காரணம்னா இப்படி அண்ணாந்து பாருங்க, பார்த்துட்டு ஆகாயம் வந்து எல்லை இல்லாதது, பவுண்டரிலெஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு லேசாக தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஞாபகத்தில் எல்லாமே வந்து எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அதுக்கு முதலும் முடிவும் இருக்கு. அதனால வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் என்னைக்காவது ஒரு நாள் கரெக்ஷன் வரும், கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் பணத்தை வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. சாதாரணமாக அந்த பிட்காயின்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. திடீர்னு எந்தையாவது ஒரு கோயம்புத்தூர் சென்னைன்ட்டு ஏதாவது ஒரு ஸ்கீம் ஓப்பன் பண்ணி லட்சம் பேர் வந்து பணத்தை போட்டுக்கிட்டு பணம் அவங்க கெட்டவங்களுக்கும் சேர்ந்து வாதாடுற மாதிரி என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் பணத்தை வச்சுக்கிட்டு ஆடும் பொழுது அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லாஜிக், ஒரு அப் ட்ரெண்ட் வரும், கரெக்ஷன் வரும், அப் ட்ரெண்ட் வரும் அப்படின்றது வந்து ஸ்டாக்குகளுக்கு தொடர்ந்து அதே லாஜிக் இருந்துகிட்டே இருக்கு. பட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மேலே போகக்கூடிய லிமிட் அப்படின்றது வந்து ஒரு எல்லை இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பழைய ஆளுகளுக்கு இது ஒரு புதிராக தான் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்க வேண்டியதான். எந்த ஒரு ஷேரும் ஒரு வருஷம் ஏறி மறுபடி ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றது என்னுடைய கருத்து. அதை தான் இப்போ நம்ம இந்த KMCH கோவை மெடிக்கல் அப்படின்ற கம்பெனியில் பார்க்க போகிறோம். கடந்த 5 வருஷம் கூடி இவங்க 389% அப்படின்றது லாபம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நிறைய ஷேர்கள் வந்து ஒரே வருஷத்தில் 380% அப்படின்ற மாதிரி லாபம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதே செக்டரில் இருக்கக்கூடிய கோவை மெடிக்கல் செக்டர் மாதிரியே நம்ம இந்த ரெயின்போ சில்ட்ரன் அப்படின்ற ஒரு ஷேர் நம்ம பார்க்குறோம். அந்த ஷேர் வந்து கடந்த ஒரு வருஷத்துல என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 62% லாபம் கொடுத்துருக்கான். அப்போ இவனும் வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 300% லாபம் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த ரெயின்போ சில்ட்ரன் அப்படின்ற ஷேர் ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 300-400% ஏறி இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கு ஒரு உதாரணமாக இந்த KMCHயும் இந்த HUDCO NBCC போன்ற ஷேர்களையும் அதே மாதிரி இப்போ மாறி இருக்கிற மார்க்கெட்டையும் உதாரணமாக வச்சு பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே சமயம் என்னைக்கு ஒரு பிளான் பி அப்படின்றது இருக்கணும். திடீர்னு இறங்கினாலும் என்ன, நம்ம கைவசம் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஏவரேஜ் அப்படின்ற மாதிரி தான். as long as இந்த கம்பெனி லாபத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் 400 போனாலும் 40 ரூபா போனாலும் திரும்பி மேலே ஏறி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, இன்னைக்கு மனசு வருத்தப்படக்கூடிய ஒரு ஷேர் என்னன்னா தீபக் ஃபெர்டிலைசர் தான். போன வருஷமும் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் வந்து பெருசாக லாபம் கொடுக்கல. பார்த்தீங்களா, 1 இயர் ரிட்டர்ன் வந்து 11% மைனஸில் தான் இருக்கு. இந்த வருஷமும் ஸ்டார்டிங் ஆனதுலேருந்து பார்த்தோம்னா 15% இறங்கி தான் காட்டுறானுங்க. ஸோ என்ன நம்ம நாட்டில் விவசாயத்துக்கு ஃபெர்டிலைசர்லாம் ரொம்ப தேவையே குறைஞ்சி போச்சா என்னன்றது தெரியல. இந்த 1.5 வருஷமா ரொம்பவுமே உதவாமல் இருக்கிறது இந்த ஃபெர்டிலைசர் ஸ்டாக். நண்பர்களே, மார்க்கெட் மேலே ஏறி வந்துட்டதுனால மறுபடியும் 100 ரூபாய் போய் தொடக்கூடிய ஷேர்கள் எதுன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட பேர் 100 ரூபாய் தாண்டி போயிட்டான். இந்த மதர்சன் சுமி ஒயரிங் அப்படின்ற ஷேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ கடந்த ஒரு மாதத்தில் அல்லது 6 மாதத்தில் பார்த்தோம்னா 16% பக்கம் ஏறி இருக்கான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவனுடைய பழைய கையை தான் வந்து மீட் அவுட் பண்ணியிருக்கான். ஏற்கனவே 65 ரூபா 2022 இருந்தவன் தான். இப்போ தான் வந்து அதை மல்டி இயர் ஹை பிரேக் அவுட் பண்ணுறான். ஸோ மேபி இனிமேல் இவன் வேகமாக ஏற ஆரம்பிச்சா அடுத்து 100 ரூபா வரக்கூடிய கேண்டிடேட் இவனா நான் பார்க்குறேன், மதர்சன் சுமி. ஒருவேளை மறுபடியும் மேலேருந்து கீழே இறங்கிட்டான்னா அப்புறம் மறுபடியும் 30 ரூபா போனான்னா அங்கே மறுபடியும் ஒரு பையிங் லெவலாக நான் பார்க்குறேன். எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துலையும் சரி ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் என்னுடைய புரிதல். நண்பர்களே, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு, அதை நான் மறுபடியும் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அதாவது இந்த கேசோரம் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஷேர் வந்து ஒரு 52 ஷேர் வாங்கினோம்னா ஒரு அல்ட்ராடெக் சிமெண்ட் தருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த சமயத்தில் இதை 52 ஷேர் வாங்கி வச்சுக்கிட்டாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு மாதத்துக்கு முன்னாடியும் சரி இப்பவும் பார்க்குறேன் அந்த ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து இன்னும் அதுக்குண்டான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரல அப்படின்றத என்னுடைய புரிதல். ஸோ இந்த கேசவரம் இண்டஸ்ட்ரீஸ் யாராவது வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மெர்ஜருக்காக அப்படின்னா அது இன்னும் சில நாட்கள் சில மாதங்கள் ஆகலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரே குஜால் தான் போங்க நண்பர்களே. சவுத் இந்தியன் பேங்க் வந்து அந்த ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏறிட்டே இருக்கான். இவன் மட்டும் இல்லை, இந்த பேங்க் ஆஃப் பரோடா ஆகட்டும், இந்தியன் பேங்க் ஆகட்டும், எல்லாம் வேற லெவலில் ஏறிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேங்கிங் ஸ்டாக்ஸை கடந்த 3 வருஷம் வச்சுக்கிட்டே இருந்தா நல்ல அருமையான லாபம். இந்த சமயத்தில் வந்து எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணல இந்த பட்ஜெட்ல அப்படின்ற மாதிரி ரியாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்ற நம்ம எடுத்து பார்த்தா வச்சுங்களேன் 10 ஷேருக்கு 9 ஷேர் இறங்கி தான் கிடக்கு. இந்த ஸ்வான் எனர்ஜி மட்டும் தெரியாதனமா 1% ஏறிட்டா. மற்றபடி ரியாலிட்டி ஸ்டாக்ஸுக்கு வந்து இன்னைக்கு செலுசெலுப்பு இல்லை. அதுக்கு காரணம் பட்ஜெட்ல அவங்களுக்கு பெருசாக அறிவிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. ஐயோ, எங்களுக்கு தான் எதுவும் இல்லை. ஏதாவது ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஒரு 50,000 ஒரு இன்கம் ஸ்லாப் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தா 10% ஸ்லாப் இருக்கிறவங்களுக்கு ஒரு 5,000 மிச்சமாயிருக்கும். ஒரு 30% இருக்கிறவங்களுக்கு ஒரு 15,000 மிச்சமாயிருக்கும். இப்படி வெறுங்கையே அனுப்பிச்சு விட்டாங்களே அப்படின்றது உண்மையிலேயே ஒரு சின்ன மன வருத்தம் தான். மற்றபடி ஷேர் மார்க்கெட்டுக்கும் சரி நம்ம நாட்டுக்கும் சரி பொருளாதார அளவில் ஒரு
பெரிய அளவில் இம்பாக்ட் இருக்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன். இன்றைய தகவலும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.